இது பழைய கோலமா இருக்கே அப்படியா? ஆமா ஆமா, வேஸ்ட் வேஸ்ட். அங்க என்ன இப்படி தடுக்குது? இதுக்கு எவ்வளவு மார்க் போடலாம்? இதுக்குன்னா ஒரு 80க்கு மேல போடலாம். அவ்வளவு மார்க்கா? ஏய், 2 பேரும் மார்க்கெல்லாம் போட்டுட்டு போறாளே, அவதான் ஜட்ஜா இருப்பாளோ? விடு, நம்ம ஊருக்கு தானே நயன்தாரா. சார் வணக்கம் 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 வணக்கம். நீங்க தானே அவரு? எவரு சார், நீங்க தானே கோலப்போட்டிக்கு ஜட்ஜ்? ஜட்ஜா? ஆமா எங்களதெல்லாம் பார்க்க மாட்டேலா? இவரு பாப்பாரு. எல்லாத்தையுமே பாப்பேன். இருங்க இருங்க, ஒவ்வொன்னா தான் பாப்பேன். போட்டுக்கோ, பார்த்து மார்க். எனக்கு பயமா இருக்கு. பாப்போம்ல. எட்டி கொஞ்சம் நகரு. இந்த கோலத்தை நீ போட்டியா இல்ல உங்க ஆயா போட்டுச்சா? ஏன் சார் கேக்குறே? இல்ல பாக்கிறதுக்கு நல்லா வந்திருக்கே, அதான் நான் கேட்டேன். தான் சார் என் கையால போட்டேன். இந்த கையாலியா போட்ட? அடாடாடாடாடாடா. நீ வந்து குனிஞ்சு 1 hour அந்த கோலத்தை போட்ட. 1 hour குனிஞ்சு நிமிந்து போட்ட கோலமா இது? ஆமா. ஐயே, இந்த இடுப்பு பயங்கரமா வலிக்குமே தாயி. விடுங்கோ. எங்களுக்கு பிரைஸ் கொடுப்பேல? நோ. 2 பேருக்குமே பிரைஸ் உண்டு. ஆமா, வீடு எங்க இருக்கு? அவ போற ஜட்ஜ் போறாரு பாருங்கோ. அவனை விடு, அவன் ஜட்ஜே கிடையாது. எனக்கு அப்பப்ப டீ காபி வாங்கி தரலாம் வச்சிருக்கேன். காயத்ரி, அவர்தான் ஜட்ஜ். ஹலோ. எனக்கு என்ன மார்க் போடுவேன்? 100 மார்க். Thank you. என்ன? கோலம் போட்ட அந்த கைக்கு 200 மார்க் போடுவேன். விடுங்க. பார்த்து பார்த்து போட்ட அந்த கண்ணுக்கு 300 மார்க் போடுவேன். பல்லி பல்லி காப்பாத்துங்க. பல்லியா? ஏங்க, நீங்க துரத்துனதை பார்த்து ஏதோ வைஜெயந்தி ஐபிஎஸ் ரேஞ்சுக்கு நினைச்சேன். ஒரு பள்ளிக்கு போய் பயப்படுறீங்க? இதுக்கு மட்டும் பயம். ப்ளீஸ் ப்ளீஸ் அது துரத்துங்க. நீங்க என்ன துரத்துறேன்னா நான் அதை துரத்துறேன். சரி, உங்களை துரத்த மாட்டேன். தேங்க்யூ பள்ளி, துரத்திட்டேன். சும்மா விட்டுருவேனா? டேய், பழுத்த திராட்சை பழம் மாதிரி 2 கண்ணு, பாத்ரூம் பல்பு மாதிரி 2 கண்ணு, அதுக்கும் மேல கருப்பு வானவில் மாதிரி 2 புருவம், கரப்பாம்பூச்சியை ஒட்ட வச்ச மாதிரி 2 புருவம், பெற மாதிரி நெத்தி, பிஞ்ச செருப்பு மாதிரி ஒரு நெத்தி, அவ கூந்தல் கார் மேகம், கந்த துணியில கிரீஸ் தடவுற மாதிரி ஒரு சடை, ஆப்பிள் மாதிரி கண்ணம், தீஞ்ச பன்னு தான் அவ கண்ணம், அழகுல சிலை, அளவுல அவ மலை. என் ஆளை பத்தி நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேனப்பா. ஓ ஆளா? அது யாரு? அது ஒரு சின்டெக்ஸ் டேங்க். சொன்னா சீக்கிரட்டு விட. ஆமா, ஓ ஆள் யாரு? அன்னைக்கு கோலப்போட்டுல பார்த்தமே அவதானே? உள்ள கூட விழுந்து விழுந்து சைட் அடிச்சுக்கிட்டு இருந்தியே, அந்த குட்ட கத்திரிக்காவா? அந்த குட்டி தேவதையா? ஆமாப்பா, அவளை நினைச்சு நான் தூங்காம புலம்பிட்டு இருக்கேன். அவ என்னடா ஜாலியா ஆட போயிட்டா. டோன்ட் வரி, அவ எப்படி ஆடுவாவ? அன்னைக்கு என்ன அங்கனே கல்லால அடிச்சாளா? அதான் நேரா போய் ஜாலியா முடிச்சு போட்டு வந்துட்டேன். நீங்க தூக்கி போட்ட சலங்கையை மறுபடியும் கட்டணும். எதாச்சும் அவங்கள பார்த்தேன். குரு சொன்னா தட்ட மாட்டீங்கன்னு ஒரு நம்பிக்கை கூட்டு வந்தேன். அடாடாடாடா, ஒத்த கால தூக்கி நிக்கும் போதே என்னமா கணக்காரு? உண்மையிலே சாமி வெயிட் பார்ட்டி தான்ப்பா. கரெக்டா வச்சிட்டே இல்ல? உடைச்ச இடத்துலயே வச்சிட்டோம். ஏங்க, நாங்க உடச்சதெல்லாம் சரி பண்ணிட்டோம். அப்ப நாங்க வரங்க. சாப்பிட்டு போங்க. கோழிக்கறியும் கொத்து புரோட்டாவும் இவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனா இங்க கிடைக்காதுல்ல, வெளியே சாப்பிட்டுக்கிட்டோம். நீங்க சாப்பிட கூப்பிட்டதே சாப்பிட்ட மாதிரி தாங்க. வரங்க. தர்பூஸ் வரட்டா? என்ன மூத்தவனுக்கு ரூட் கிளியர் ஆயிருச்சு. அடுத்து ஐயா தான். நீங்க எதை பத்தி பேசுறீங்க? நம்ம கல்யாணத்தை பத்தி தான். ஏன் உனக்கு ஆசை இல்லையா? இல்லைன்னா இப்பவே சொல்லிடு. இல்லாம இருக்குமா? அப்போ நீ கல்யாணத்துக்கு ரெடி. எப்ப வச்சுக்கலாம்னு சொல்லுங்க. அவசரப்படாத, எங்க அண்ணன் ஒத்துக்க வேண்டாமா? ஒருவேளை உங்க அண்ணன் ஒத்துக்கலனா? ஒத்துக்க வைக்கிறது உன் சாமர்த்தியம். அதுக்கு நான் என்ன பண்ணணும்? என் அண்ணனுக்கு பிடிச்ச மாதிரி நடந்துக்கணும். ஓ, அவ்வளவுதானே. அசத்திடுறேன் பாருங்க. இன்டர் காலேஜ் காம்படிஷன் சாயந்தரம் எல்லா காலேஜ்ல இருந்து வருவாங்க. ஆமா, என்ன பண்ண போறேன்னு தெரியலடி. தைரியமா இரு.
என்னடி தப்பு தப்பா ஆடுற? அவன் என்ன பார்க்க தான் வந்திருக்கான். யாரு? அவன்தான் கோல போட்டி காய்கறி வண்டி. எங்கடி இருக்கான்? அங்க. அநியாயமா ஒருத்தனை கொல்ல பாத்தியே, உனக்கு ஏன் இந்த வேண்டாத வேலை? நீங்க தானே உங்க அண்ணாக்கு என்ன பிடிக்கணும்னு சொன்னேன். அதுக்காக ஓய் நீக்கு உங்க எண்ணம் தெரிஞ்சிடுது. அம்மா என்ன கழிச்சுக்கிட்டு தானே இப்படி எல்லாம் பண்ணேன். நம்ம கல்யாணம் நடக்காது. நடக்கும். என் அண்ணன்ட்ட போய் ஒரே ஒரு வார்த்தை, நான் உன்னதான் லவ் பண்ணேன்னு சொன்னேன்னு வையே, உடனே நம்ம கல்யாணத்தை நடத்தி வச்சிருவாரு. எதுக்காக அப்படி பண்ண சொன்னேன்? பாருங்க எப்படி எல்லாம் ஆயிடுது. அப்படிதான் அப்படிதான் சொல்லி கொடுத்த மாதிரி கரெக்டா ஆடுனே. ஏல தம்பி, என்ன இங்க நிக்க? உள்ள போனோம். போக வேண்டியதானே. கதவை பூட்டா எப்படி போறது? ஓ, பூட்டிட்டாங்களோ? சில கதவு தட்டினா திறக்கும்ல, சில கதவு இடிச்சாதான் திறக்கும். உடம்பு ஏத்தி பிரயோஜனம் இல்ல. அன்லிமிட்டட் மீல் சாப்பிட்டா பத்தாது, பவர் வேணும்ல. இப்ப பாரு என் பவரை, என் பவரை. என் தள்ளில நீ சிங்கம் சிலிப்பிக்கு நிக்கும் போது சீப்ப கொண்டாந்து காட்டாத. விலைக்கு நின்று வேடிக்கை மட்டும் இப்ப பாரு. வேணாண்ணே. யா யா அண்ணே. யா. திடீர்னு இப்படி என் முரட்டு பாடியோட டீல் பண்ணிவிட்டியே, இப்போ உனக்கு எப்படி இருக்கு? உங்களுக்கு எப்படி இருக்கு? எனக்கு நெல்லை எக்ஸ்பிரஸ் நேரா வந்து மோதிர மாதிரில இருக்கு. என்ன இன்ஸ்டால்மெண்ட்ல சிரிக்காளே? ஆடினது போதும், எல்லாரும் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுங்க. 10 நிமிஷத்துல நான் குளிச்சுட்டு வந்ததும் ஜாதி சொல்லி தரேன். ஸ்நானம் பண்ண போறியா? இதான் கரெக்ட் டைம். உன்னை எப்படி மடக்கிறேன்னு பார். வெங்கடேசா, நீ என்னடா தடுமாறுற? இன்னைக்கு தான் எலக்ட்ரிக் பில் கட்ட கடைசி நாள். நீ போய் கொஞ்சம் கட்டு வந்துடுற. கொஞ்சம் இங்கே இரு, நான் போய் பணம் எடுத்து வந்துடுறேன். சோப்பு காலம் எங்க கொண்டு போய் வைக்கிறாங்களோ. சே, கசகசங்குது. ஒரு குளியல் போட்டால் தான் சரி வரும். பாத்ரூம் எல்லாம் கட்டி வச்சிருக்கீங்க இவ்வளவு ஓப்பனா? சை. குளிரடிக்குதே. டயானா, எத்தனை நாளும் என்னை ஏமாத்தினேன். இன்னைக்கு உன் துணியெல்லாம் என் கையில நன்னா மாட்டின்டாய். ஐயோ, எலே யாரா அது? குரலை மாத்தி பேசி என்னை ஏமாத்த பாக்குறியா? நீ ஐ லவ் யூ சொல்லாம துணியை கொடுக்க மாட்டேன். நான் ஏம்ல உனக்கு ஐ லவ் யூ சொல்லணும்? அது ஆண்டவன் விதி. வெளியே வந்தேன் ஒரே மிதி. மிதிச்சாலும் பரவாயில்ல, நீ ஐ லவ் யூ சொல்லு. எலே, நீ அந்த மாதிரி குரூப்பாலே. நீ வெளியவே இல்ல, உள்ள வராதல. டேய் வெங்கடேசா, பணத்தை எடுத்து ஆஹா, இருமல் குரல் கேக்குதே. இவருக்கு தெரிஞ்சா திருநெல்வேலி டவுனுக்கே தெரிஞ்ச மாதிரி ஆச்சு. ஏன் நேரம் இவங்கிட்ட வந்து நல்லா மாட்டிக்கிட்டேன். இங்க இரு, உனக்கு என்ன வேணும்? நீ கேட்ட அந்த 3 வார்த்தை தானே. ஐ லவ் யூ, ஐ லவ் யூ, ஐ லவ் யூ. எவன்டா அது என்ன பார்த்து ஐ லவ் யூ சொல்றது? அடிங்க மாவனே. எவ்வளவு பாத்துட்டியோ? கடவுளே 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 கடவுளே. ஆத்தாடி, அப்படின்னா பாத்துட்டேன்னு தானே அர்த்தம். என் ஜவுளியவாது எனக்கு குடுக்கியா? குடு குடு குடு. ஐயோ, எனக்கு வெக்கமா இருக்கு. அடி பாவி, வெக்கம் வந்துருச்சுன்னு ஓடிட்டியே. எனக்கு இங்க மானம் போய்கிட்டு இருக்கே. இந்த வீட்டுல ஒட்டு துணி எங்க இருக்குன்னு தெரியலையே. புறவாசலுக்கு வந்தா ஒட்டு துணி கிடைக்கும் பார்த்தா இங்க ஒன்னையும் காங்கலையாப்பா. இங்கயா? ஆத்தாடி கிடக்குங்குதே, யாரோ வர்றாங்களையா? என்னடா பண்ணணும்? இந்த கொம்பை அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா அடிச்சு கொடுத்துருங்கண்ணா. பெறத்தியார் பார்க்கக்கூடிய நிலைமையிலயா இருக்கேன். கவர் பண்ணி காப்பாத்திக்கிற வேண்டிதான். சரி கொடு. ஆனா இதாண்டா கடைசி வேலை. சரிண்ணா. இந்த இடம் ஓகேடா? அது நெஞ்சு. இது அது வயிறு. இங்க அது கொஞ்சம் தள்ளி. இங்க அடிச்சுக்க ஆப்பு. ஹலோ. யூ, இங்க எதுக்கு வந்தே? வேற எங்க வர்றது? ஏன் வந்தே? உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும், அதான் வந்தேன். என்ன விஷயம்? அதை இங்க சொல்ல முடியாது, தனியா வந்தாதான் சொல்லுவேன். ஓகே, 5ல இருந்து 6 நெல்லையப்பர் கோயிலுக்கு விளக்கு போட வருவேன், அங்க வந்துருங்க. 1/2 மணி நேரம்லாம் பத்தாது. அப்படி என்ன தலை போற விஷயம்? அதெல்லாம் இங்க சொல்ல மாட்டேன், அங்க வந்தா சொல்லுவேன். என்ன? ஒண்ணும் இல்ல. உன் வேலையை பாரு. ஏய், நில்லு. நீ ஏன் நிக்கிற? நீ தான் நிக்க சொன்ன. காமெடி. நான் பயங்கர டெரர்.
ஏட கூட பண்ண மண்டை உடைச்சுடுவேன் போ. ஏய். ஏய் ஓ என்ன முறைக்கிற? இந்த பிசாத்து வேலையெல்லாம் நம்ம கிட்ட வேணாம். வேலை தான் நட்டுவாங்க, நட்டு போல்டெல்லாம் காட்டிடுவேன். காயத்ரி இவங்கெல்லாம் பேட் பாய்ஸ், எப்படி உத்து பாக்குறான்னு. மல்லிகை ஆய் சரி என் மன்னன் மயங்கும் ஆத்தடி பொன்னான மலர் அல்லவோ. எவ்வளவு சரி பாடினது போதும், கொஞ்சம் படுத்து ரெஸ்ட் எடுப்புமா. வெக்கமா இருக்கு. ஐயோ அம்மா, இவ்வளவு வெக்கத்தை எங்க வச்சிருந்த ஏட்டி சொல்ல. ரூம் ரெடி பண்ண மட்டும் தானே சொன்னேன். என்னடா இதெல்லாம்? என்னண்ணே, எங்களுக்கு இன்னைக்கு தானே கல்யாணம் ஆயிருக்கு, எங்களுக்கு மட்டும் ஃபீலிங்ஸ் இருக்காதா? ஒரு புடலங்காயும் வேண்டாம். அண்ணே சூப்பரா ரெடி பண்ணிட்டீங்கண்ணே. அது சரி, பொண்ணு மாப்பிள்ள எங்க? அதானே இது இதுங்க ரெண்டு பொண்ணு மாப்பிள்ள இல்லைன்னா வேற யாரு பொண்ணு மாப்பிள்ள? ஹாய் வந்தாச்சு. அண்ணே வாங்க, எல்லாம் ரெடி வாங்க. ஏய் பிரபா, எனக்கு எதுக்கு அதெல்லாம் வேணாம். இல்ல பாத்தியா, அண்ணாச்சியே வேணாங்காக. எல்லாரும் வெளியே போங்க, நாங்க கொஞ்சம் கட்டையை சாத்திக்கிறோம். என்ன கூட்டம் அது? நேரமாவது, எல்லாரும் அவங்கவுங்க ரூமுக்கு போங்க. ஆமா நேரா இது. காயத்ரி வா வா வா. ஏப்பா பிரபா 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 ஏப்பா, இன்னைக்கு தாப்பா எனக்கும் கல்யாணம் ஆயிருக்குது. இந்த வீட்ல ரூமே இல்லப்பா. இந்த பத்தியா உன் ரூம் தான் இருக்கிறதுலே பெருசு. ஒரு 1 hour கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு தான் எனக்கு ஃபர்ஸ்ட் நைட் முடியாது. சாரி கர்ணானா, உனக்கு தான் கல்யாணம் ஆகி 3 மாசம் ஆச்சு. எனக்கு ரூமே இல்ல. ஓரமா கொடுத்தீங்கன்னா அப்படி இப்படி இருந்துக்கிடுவேன். சும்மா இருடா, எனக்கு இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட். நீ இடிச்சிடுவேன். இன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் நைட்டா? அண்ணே அண்ணாச்சி உங்களை தான் மலை மாதிரி நம்பி இருக்கேன். என்னை எடுத்து வளர்த்தீங்களே, மறந்துட்டீங்களா? நீங்க கட்டிலுக்கு மேல படுத்துக்கிடுங்க, நாங்க கட்டிலு கீழே படுத்துக்கிடுவோம். காலையில வரைக்கும் கண்டுக்கிடாதீங்க. சிரிச்சுக்கிட்டே ஆப்பு வச்சிட்டானே. என்னங்க இது? இந்த வீட்ல எல்லாருக்கும் ஒரே நாள்ல தான் ஃபர்ஸ்ட் நைட்டா? அதானே ஃபர்ஸ்ட் நைட். என்ன பொங்கலா தீபாவளியா எல்லாருக்கும் ஒண்ணா வர்றதுக்கு? இப்ப நாம என்ன பண்றது? நீ ஒண்ணும் கவலைப்படாதடா செல்லம். எல்லா ரூமையும் வெளியே லாக் பண்ணு. நம்ம 2 பேத்துக்கும் இந்த ஹாலியா தான் ஃபர்ஸ்ட் நைட். அது ஒண்ணு இல்ல, வாங்க போய். இது ஒரு விஷயம் சொல்லணும். எல்லாம் டோன்ட் வரி, பி ஹாப்பி.